அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். அப்ப அந்த அழுத்தம் இலங்கையிலும் அடுத்தது வரப்போகிறதுன்றது இவர்களுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. இந்தியா ஏதோ ஒரு வழியில் தன்னை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த அரசு வந்தாலும் அதற்கு முதல், அதாவது ஆட்சி மாறுவதற்கு முன்னரே நாங்கள் பெற வேண்டியதை பெற்று தனது இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா குறியாக நிற்பதாகத்தான் தெரிகின்றது. சுதந்திரம் அடைஞ்ச 75 வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் தேர்தல் நடத்துவதற்கு ஏன் அமெரிக்காவுக்கு போகணும், ஏன் இந்தியாவுக்கு போகணும், ஏன் சீனாவுக்கு போகணும் என்று கேட்கிறார்கள். அதே எங்கள்கிட்ட கேட்கிறீர்கள். நீங்கள் உங்கள் அரசியல்வாதிகளையும் உங்களை இந்த போருக்குள் தள்ளி உங்கள் பொருளாதாரத்தை அளித்தவர்களிடம் போய் கேளுங்கள். இனி இது தொடர்பான வேலை திட்டங்களை இந்த ஒருங்கிணைவுடன் இணைந்து நாங்கள் ஒற்றுமையாக இது தொடர்பான வேலை திட்டங்களை பிரித்து நாங்கள் பணியாற்ற தொடங்கினோமாக இருந்தால் இதை நாங்கள் மேலும் இதை ஒரு காத்திரமான நிலைக்கு கொண்டு செல்லலாம். அன்பர்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இலங்கை தீவில் அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றாலும் சீனா, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் மும்முரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது. அதில் ஒன்று, இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அவர் அரசு தலைவர்களுக்கான தேர்தலில் போட்டியிடுகிறவர்கள் அனைவரையும் சந்தித்திருக்கிறார். இங்கே தமிழ் தரப்பினரையும் சந்தித்திருக்கிறார். அஜித் தேவால் அவர்களுடைய பயணம் என்ன காரணத்துக்காக இந்த தேர்தலுக்கு முன்னதாக இங்கே பயணத்தை மேற்கொண்டார் என்ற விடயத்தை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். என்னென்று சொன்னால், சிங்களவர்கள் கூறுவது உங்களுக்கு தெரியும், இலங்கையர்களே இலங்கை அரசு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது திணறுவதாகவும், வெளிநாடுகள் இலங்கை விவகாரங்களில் தொடர்ச்சியாக தலையிடுவதாக. அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாரம் வந்த ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்று கூறியிருக்கிறது, 75 சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்த கொலனி அதாவது இந்த காலனித்துவ நாடுகளிடம் நாங்கள் காலனித்துவ நாடுகளின் உதவிகள் இல்லாமல் தேர்தல் நடத்த முடியாதா என்று கேட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு ஊடகம் ஒன்றை கேட்டிருக்கிறது, 2009ஆம் ஆண்டு போர் முடிந்த பிற்பாடு எல்லா பொருட்களும் விலை குறையும், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்று இணைத்தோம். இப்படித்தான் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்று இணைத்தோம். ஆனால் அதற்கு பிறகுதான் டிசாஸ்டருக்கு மேல அதாவது அவர்கள் டிசாஸ்டர் தான் எழுதியிருக்கிறார்கள், பேரழிவுக்கு மேல பேரழிவை சிங்கள தேசம் சந்தித்திருக்கிறது. 2009க்கு பிறகு 2009 நாங்கள் சந்தித்தோம் பேரழிவை. இப்போது அவங்களே தாங்கள் வாயால் கூறுகிறார்கள், அதற்கு பின்னால் நாங்கள் பேரழிவுக்கு மேல் பேரழிவு. என்ன பேரழிவு என்று பார்த்தால், அவர்கள் முதலாவது ஆட்சி மாற்றம், இரண்டாவது குண்டுவெடிப்பு, அதன் பிறகு சமூக மத ஆலயங்கள் மீதான தாக்குதல், அதன் பிறகு கோவிட், அதன் பிறகு அறகலைய போராட்டம், அதன் பிறகு பொருளாதார வீழ்ச்சி என்று அடுக்கிக் கொண்டே போறார்கள் தென்னிலங்கை. இந்த நிலையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன அதே நேரம் அவர்கள் இன்னொன்றையும் கூறுகிறார்கள், இந்த ஒரு மாதத்துக்கு 2 அமெரிக்காவின் கடற்படை கப்பல், 1 இந்தியாவின் கடற்படை கப்பல், 3 சீனாவின் கடற்படை கப்பல், 3ம் வந்து கொழும்பில் நின்று போயிருக்கிறது. இப்ப கொழும்பால் இயங்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று தெரியும். இப்போது அஜித் டோவல் வந்திருக்கின்றார். அவரும் என்னென்றால், இந்த தற்போது இலங்கை அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி, மிகப்பெரிய ஒரு அலை இருக்கிறது. என்னென்றால் சொன்னால், அங்கு சிங்களவர்களால் தங்கள் அரசு தலைவரை தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை. மேற்குலக நாடுகளுக்கும் அல்லது இந்தியாவுக்குமோ பிராந்திய வல்லரசுகளுக்கும் யாரை வருவார்கள் என்ற ஒரு குழப்பம் அவர்களுக்கும் இருக்கின்றது. அப்ப இவரின் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் வரவு வந்து எந்த அரசு வந்தாலும் தங்களுடன் இணைந்து இயங்குவதற்கான ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வரவு. அது மட்டுமல்லாது, என்னென்று சொன்னால், ஒவ்வொரு வாரமும்
இந்தியாவின் புலனாய்வுத்துறை இலங்கையின் நடவடிக்கைகள் குறித்து தலைமையகத்துக்கு செய்திகளை அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றது. அது அஜித் டோவலின் கண்காணிப்புக்கும் போய்கொண்டிருப்பதாகத்தான் கூறுகிறார். அப்ப அவர்கள் தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார்கள், என்ன நடைபெறுகிறது என்பதை தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அமெரிக்காவின் செயற்பாடுகளும் மிக மிக தீவிரம். உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷில் இடம்பெற்ற சம்பவம், தற்போது உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷில் நடந்த சம்பவத்திலிருந்து இந்தியா மீள முதல் இந்த கடந்த வாரம் அமெரிக்காவின் தூதரக அதிகாரிகள் போய் காஷ்மீரில் இறங்கியிருக்கிறார்கள். அப்ப தாய்வானுக்கு அமெரிக்க தூதரக அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகள் வரும்போது சீனா அவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறதோ அதே போலதான் காஷ்மீருக்கு போனாலும் இந்தியாவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை. இப்போது அவர்கள் காஷ்மீருக்கு போய் காஷ்மீரில் உள்ள அரசியல் தலைவர்கள், அந்த அரசியல் தலைவர்கள் யார்? 2019ஆம் ஆண்டு காஷ்மீரின் காணி அதிகாரத்தை இந்திய மத்திய அரசு இல்லாது செய்து அங்கிருந்த முன்னாள் முதலமைச்சர்களை கூட சிறையில் வைத்திருந்தது. அவர்கள் எல்லோரையும் போய் அமெரிக்கா சந்தித்திருக்கின்றது. இப்ப அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். அப்ப அந்த அழுத்தம் இலங்கையிலும் அடுத்தது வரப்போகிறதுன்றது இவர்களுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. இந்தியா ஏதோ ஒரு வழியில் தன்னை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவேதான் அவசரமாக வந்திருக்கிறார். அவர் வந்ததை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லோரையும் சந்தித்திருக்கிறார். இப்ப நாமல் ராஜபக்சாவை சந்தித்திருக்கிறார், ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்திருக்கிறார், பிரதமரை சந்தித்திருக்கிறார், சஜித் பிரேமதாசாவை சந்தித்திருக்கிறார், நிரகுமர திசாநாயக்கை சந்திக்கிறார், கிழக்கு ஆளுநரை சந்தித்திருக்கின்றார், மலையக தமிழர்களை கட்சிகளை சந்தித்திருக்கின்றார், மனோகணசனை சந்தித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது இதுவரை காலமும் வரும்போது தமிழ் கட்சிகளை திரும்பி பார்க்காமல் சென்று போபவர்கள் தமிழ் கட்சிகளைத்தான் இவர்களுக்கு முதல் சந்தித்தது தமிழ் கட்சிகள். என்ன கேட்டார்கள்? தமிழ் கட்சியிடம் ஏதாவது கேட்டார்களா? இல்ல, தமிழ் கட்சிகளிடம் அவர்கள் மீண்டும் ஒரே பாடத்தை தான் இப்ப ஜெயசங்கர் என்னத்தை கூறினாரோ அதைத்தான் கூறுகிறார்கள். தமிழ் கட்சிகள் சார்பில் ஸ்ரீதரன் போயிருக்கிறார், ஆனால் அவர் கலைக்க முடியவில்லை என்று சொன்னால் வெளிநாட்டுக்கு வருவதால் ஒரு சிறிது நேரம் தான் பங்கு பெற்றிருந்தார். சித்தார்த்தன் போயிருந்தார், செல்வம் மணக்கநாதன், மற்றது கஜேந்திரன் போயிருந்தார். கஜேந்திரன் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார், தாங்கள் புறக்கணிப்பு செய்வது எதற்காக என்று சொல்லியும் இந்தியா அதாவது அந்த சமஸ்தியை ஏற்றுக்கொண்டு ஒரு நாட்டுக்குள் எங்களுக்கு சமஸ்தியை தந்து ஒற்றை ஆட்சி முறையை இல்லாது செய்தால் அரசு தலைவருக்கு தாங்கள் வாக்களிப்போம், ஆதரவு வழங்குவோம் என்ற ஒரு நிபந்தனை அடிப்படையில் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அதே போல பொது வேட்பாளர் தொடர்பாகவும் கேட்டறிந்தார். புறக்கணிப்பையும் கதைச்சிருக்கிறார், பொது வேட்பாளரையும் கதைச்சிருக்கிறார். ஆனால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தன்னால் சொல்ல முடியாது. ஜெயசங்கர் எதனை கூறினார் அதைத்தான் கூறுகிறார். ஒன்றை குறிக்க நான் எதனையும் கூறப்போவதில்லை, ஒற்றுமையாக நின்று வாக்குகளை உபயோகமாக பயன்படுத்துங்கள் என்னும் போது உபயோகமாக பயன்படுத்துங்கள் என்று சொன்னால் நீங்கள் அங்க சிங்கள கட்சிகளை நோக்கித்தான் சொல்கிற. என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன் என்றால், இந்த கட்சிக்கு வாக்களி அந்த கட்சிக்கு வாக்களி என்று சொல்றதுக்கே உனக்கு துணிவில்லை. அவன் உங்களை நம்பி வாக்களிச்சா அப்புறம் என்னென்று எங்களுக்காக நிற்பீர்கள் என்ற இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறது என்று சொல்றதுக்கே பயம். அப்படி சொன்னால் அது ஒரு பக்க சார்பாக போய்விடும் இல்லையா? அதைத்தான் நீங்கள் செய்ய வாரீர்கள். இப்ப சஜித்துக்கு உண்மையா அவருக்கு ஆதரவை பொறுத்தவரை சஜித்துக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறார், அதை ஊடகமாக சொல்வதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவர் அவசரமாக இவர் ஏன் வந்தார் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் அண்மையில் மகாநாயக்க தேரரை இந்திய தூதுவர் சந்தித்திருந்தார். அப்ப அவர் சந்தித்த போது அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாலம் கட்டுவது தொடர்பில் இலங்கை கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. அப்ப இந்தியாவின் எந்த முதலீடுகளையும் இலங்கை விடப்போவதில்லை என்பது தெளிவானது ஒன்று. அதன் பிற்பாடுதான் அவசரமாக டோவல் வந்திருந்தார். என்னென்றால் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இவ்வாறு அடிக்கடி வருவதில்லை. ஒரு முக்கியமான நிலைமையாக இருக்கும் போதுதான் வருவார். அது மட்டுமல்லாது இலங்கை, இந்தியா, மாலத்தீவு, மொரீசியஸ் இவ்வளவு நாடுகளும் இணைந்து ஒரு அவசரமாக பாதுகாப்பு உடன்பாட்டொன்றையும் வெள்ளிக்கிழமை டோவல் என்ற தலைமையில் செய்திருக்கிறார்கள். என்றால் இதன் நீங்கள் உள்ளாண்ட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த அரசு வந்தாலும் அதற்கு முதல், அதாவது ஆட்சி மாறுவதற்கு முன்னரே நாங்கள் பெற வேண்டியதை பெற்று தனது இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா குறியாக நிற்பதாகத்தான் தெரிகின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், வருகின்ற அரசுகள் இதை எவ்வளவு தூரம் மதிப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குரிய. இப்ப மகாநாயக்கர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நேரடியாகவே இந்தியாவுக்கு எதிரான ஆட்கள், அவர்கள் இந்தியாவுக்கு எதிராகத்தான் கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கிறார். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித்
தேவால் கூறிய விடயத்தை நீங்கள் கூறுங்கள். குறிப்பாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று என்னால் கூற முடியாது, நீங்கள் யோசனமாக வாக்களிங்கள் என்ற விடயத்தை நீங்கள் கூறியிருக்கிற நேரத்தில் கடந்த காலங்களில் யார் வர வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டு தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழலில் இந்த 3 பேர், குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ வருவாரோ ஒன்றும் தெரியவில்லை, ஆனால் இந்த 3 பேரையும் குறிவைத்து யார் வருவார்கள் என்று அவர்களால் கணிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியா யார் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்? உலக தகவல்களின் அடிப்படையில் இந்தியா சஜித்தை கொஞ்சம் விரும்புவதாக தெரிகிறது. ரணிலை எப்பாடுபட்டாவது அகற்ற வேண்டும் என்று இந்தியா முனைப்பாக. ஜேவிபியை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு ஒரு மிக என்னென்று சொன்னால் ஒரு 50-50-ஆகத்தான் இருக்கின்றது. என்றால் ஜேவிபி ஒரு கடும் போக்காக மாறலாம் என்று இப்ப உதாரணமாக சிலர் கூறுகிறார்கள், ஜேவிபி வந்த பிற்பாடு கலவரங்களே ஏற்படலாம் என்று. ஜேவிபி நன்னூராவு குமரதிசாநாயக்கா கூறியிருக்கிறார், குற்றவாளிகளை, அதாவது போர்க்குற்றவாளிகளை தண்டிக்க மாட்டேன். நீயே கூறுற குற்றவாளி என்றா தண்டனை பரப்ப வேண்டியா, அப்ப குற்றவாளியே தண்டிக்க மாட்டேன் என்று சொல்லும் போது ஒன்று, அதாவது சிங்கள மக்களிடம் ஓரளவு தங்களுக்கு ஆதரவு வருகுதண்டோன்னே இவர்கள் தங்கள் சுயரூபத்தை காட்டி விடுவார். இதுதான் நாங்கள் என்பதை கோத்தபாய இவ்வாறு செய்தாரோ அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கு. இப்ப மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்க போகின்றது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வேட்பாளர்கள் 80% வாக்குகளை பெறலாம் என்று கூறப்படுகிறது. 80% வாக்குகளை 3 வேட்பாளர்களும், 4வது வேட்பாளர் 15%. இந்த 4 பேரும் தான் முக்கியமானவர்கள். ஏனையவர்கள் ஒரு 5% பெறுவார்கள் என்று கூறப்படும். ஆனால் இந்த 80% பெறுகின்ற 3 வேட்பாளர்களில் ஒருவர் சராசரியாக நீங்க பாத்தீங்கன்னா 25-26% பெற முடியும் சராசரியாக பார்த்து. ஆனால் அதிலும் ஒரு 35% வாக்குகளை பெற்றால் அவர் அரசு தலைவராக வரலாம் என்று இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு பேசியிருக்கிறார். அவர் இன்னொன்றை கூறுகிறார், நாமலுக்கு கிட்டத்தட்ட அவர்களின் வாக்கு வங்கி, அதாவது மஹிந்தாவின் வாக்கு வங்கி வந்து கிட்டத்தட்ட 35% இருக்கிறது. அதனை அவர்கள் கேப்சர் பண்ணுவார்களாக இருந்தால் நாமல் வருவதற்கு கூடிய இந்த போட்டியை பயன்படுத்தி நாமல் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதாக கூறுகிறார்கள். ஆனால் இன்னொன்றையும் கூறுகிறார், யாரும் 50% பெறப்போவதில்லை என்று கூறுகிறார். இந்த நிலையில் தான் தமிழ் மக்களின் வாக்குகள் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. தமிழ் மக்களின் வாக்குகள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் 2வது தெரிவை சிங்கள மக்கள் பயன்படுத்த வேண்டி வரும். ஆனால் இதுவரை காலமும் 2வது தெரிவு அங்கு போடுவதில்லை. அரசு தலைவர் தேர்தலில் புள்ளடி போட்டு விட்டு போய்விடுவார்கள். 1-2 அங்க ஒருத்தர் நம்பர் போடுவது, நானும் பலரிடம் விசாரிச்சு பார்த்தேன், யாரும் அப்படி நம்பர் போட்டது. அப்ப அதற்கான தேவைகளும் இதுவரையில் இல்லை. இனித்தான் சிங்கள மக்கள் அதனை படிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். எவ்வாறு வாக்கு போடுவது என்று சொல்லி. இப்ப நான் ஒன்று ஆரம்பத்தில் கூறினேனே, 2009ஆம் ஆண்டு போர் முடிஞ்சதும் நாங்கள் பொருட்கள் எல்லாம் மலிஞ்சுவிடும், நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் என்று எண்ணிய சிங்களவர்களுக்கு அவர்களே கூறுகிறார், நாங்கள் ஒரு பேரிடியாக விழுந்ததா, ஒவ்வொரு வருடமும் பேரிடியாக இருந்தது என்று கூறுகிறார்கள். இன்னும் அந்த அவலம் முடியவில்லை. இப்போது கேட்கிறார்கள், 75 வருடங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்ச 75 வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் தேர்தல் நடத்துவதற்கு ஏன் அமெரிக்காவுக்கு கேட்கணும், ஏன் இந்தியாவுக்கு கேட்கணும், ஏன் சீனாவுக்கு கேட்கணும் என்று கேட்கிறார்கள். அதே உங்கள்கிட்ட கேட்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய அரசியல்வாதிகளையும் உங்களை இந்த போருக்குள் தள்ளி உங்கள் பொருளாதாரத்தை அளித்தவர்களிடம் போய் கேளுங்க. இனி இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் அவர்கள் அனுர குமரதிசாநாயக்கா அவர்களையும் சந்தித்து சென்றிருக்கின்றார். அமெரிக்கா இவருக்கு வருவதை விரும்புகின்ற என்று ஏதாவது அவதானிக்கக்கூடிய இருக்கின்றதா, அல்லது அமெரிக்கா தொடர்ச்சியாக ரணில் வருவதைத்தான் விரும்புகிறார்களா? அமெரிக்காவுக்கு ரணில் வருவதுதான் விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் ரணிலையும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப ரணில் 2 பக்கம் சீனாவுக்கும் மிகவும் ஒரு ஆதரவாகத்தான் இருக்கு. அப்ப எனவேதான் இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க தூதுவர் யூலிசன் கூட பெருமளவில் மக்களுடன் நிற்கிறாரே தவிர இந்த அரசு தலைவர் வேட்பாளர்களிடம் பெரிய அளவில் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டவில்லை என்று சொன்னால், இதை இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை இப்ப மும்முனை போட்டியாக இருக்கின்ற சீனாவும் இந்தியாவும் அமெரிக்காவும். அப்ப முதலில் இந்தியாவை இதிலிருந்து ஓரங்கட்டி பிற்பாடுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து சீனாவை அவர்களால் வெளியேற்ற முடியும். இப்போ அவர்களுக்கு இருக்கிற தெரிவு, இந்த 3 பேரில் யார் வந்தாலும் அவர்கள் வர்றவர்களை எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணுவது, கட்டுப்படுத்தும். அப்ப இப்ப மேற்குலகம் ஒன்றை கூறியிருக்கிறது, நீங்கள் யார் வந்தாலும் IMF நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆட்சி செய்ய வேண்டும். அது தெளிவாக கூறிவிட்டார்.
அது கூறியது மட்டுமல்லாது இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பாளர்கள் வருகிறார். அப்ப இதையும் அந்த சிங்கள இந்து தென்னிலங்கை பத்திரிகை எழுதுகிறது. நாங்கள் எங்கள் தேர்தலுக்கு IMF எச்சரிக்கை விடுகிறது. மேற்குலக நாடுகள் IMF காட்டி பயன்படுத்துகின்றன. ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பாளர்கள் வந்து குதிக்கிறார்கள். இதெல்லாம் இலங்கை தென்னிலங்கை சிங்களவர்கள் வாக்குமூலம். என்னென்றால் இப்ப மனித உரிமைகள் உங்களுக்கு தெரியும், அதாவது 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனைத்துலக அந்த பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் தினம். அங்கு யாழ்ப்பாணத்திலையும் சரி, திருவோணமலையிலும் சரி, வன்னியிலும் சரி பல போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பாக அனைத்துலக மனித உரிமைகள் கண்காணிப்பகமும் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இலங்கை படையினர் இந்த காணாமல் போனவர்களின் உறவினர்களை துன்புறுத்துவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கு. இவர்கள் இவ்வாறான அறிக்கைகள், இப்ப ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கைகள், இந்த IMF கடன் நிபந்தனைகள், இவை எல்லாம் இந்த வருகிற அரசுகளை கட்டுப்படுத்துவதற்காக இப்பவே மேற்குலகம் தனக்குரிய அந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்ததற்கான ஒரு முறையாகத்தான் கொள்ளலாம். யார் வந்தாலும் அவர்களை எவ்வாறு கட்டுப்படுத்த, அதுக்குத்தான் இப்ப அஜித் டோவலின் வரவும் அதைத்தான் காட்டுகின்றது. அமெரிக்காவும் அதற்காகத்தான் வெயிட் பண்ணுகின்றது. இரண்டால் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனாக போய்விட்டது. தமிழர்கள் இந்த நிலையிலிருந்து ஒதுங்கி விட்டார்கள். இது ஒரு நல்ல ஒரு முடிவு என்று சொன்னால், இப்ப நீங்க பாருங்கள், அவ்வாறான ஒரு நிலையில் இருந்தால் தான் இப்ப பாருங்கள், சீனா எவ்வாறு 3 அம்ச திட்டத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறது என்று. முதலாவது போர் நிறுத்தம், இரண்டாவது ஒரு இடைக்கால நிர்வாகம், மூன்றாவது UN ஒரு பெர்மனன்ட் அந்தஸ்து. அதே போல நாங்கள் இலங்கைக்கு இருக்கும் வரையிலும் யாரும் இதை கொண்டு வர போவதில்லை. இப்ப காஷ்மீரை பாருங்கள், ஏன் அமெரிக்க தூதுவர்கள் அங்கு சென்று இறங்குகிறார்கள் என்றால், அவர்கள் தனியாக காணி அதிகாரம் வைத்திருந்தவர்கள், தனியான அலகுகளை வைத்திருந்தவர்கள். அவ்வாறு ஒரு அதிகாரத்துடன் இருப்பவர்களுடன் இணைந்துதான் அந்த அதிகாரத்தை பலப்படுத்தி மேலதிகமான உரிமைகளை பெற்று ஒரு அவர்களுடன் ஏனைய நாடுகள் இணைந்து பயணிக்க முடியும். அப்ப அந்த அடிப்படை உரிமைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த பொது வேட்பாளரை மேற்குலகமும் பார்க்கின்றது, இந்தியாவும் பார்க்கின்றது. முழங்கிக் கொண்டிருக்கின்ற கூறுகிறார்கள். நேற்று கூட உயிரோடை தமிழில் நேரடி நிகழ்ச்சியில் நேர்கள் கருத்துக்களை கூறும் பொழுது தாயகத்திலிருந்து கூட கூறினார்கள், 3 வாரங்களுக்கு முன்னதாக இவ்வாறு நான் பார்க்கவில்லை, இப்பொழுது யாரை பார்த்தாலும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த காய்ச்சலோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்திருந்தார்கள். அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. பிடித்திருக்கின்ற என்னவென்றால் அரசுகளை இங்கேதான் இந்த இப்ப பாருங்கள், யாரை பார்த்தாலும் ஒன்று சேருங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இது ஒரு ஆரம்ப கட்டமாக நான் பார்க்கிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட விடயங்களுக்கு நாங்கள் சேர்ந்து செயல்படுவதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றதை, அதற்கான அந்த அரசியல் முதிர்ச்சி வர தொடங்கி இருக்கிறது போல் நான் அவதானிக்கிறேன். நீங்கள் அவதானிக்கிறீர்களா? உண்மைதான். இப்போது நீங்கள் பார்க்கலாம், பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களை கூட 14 இயக்கங்களை சீனா ஒன்றாக இணைத்திருக்கின்றன. ஏனென்றால் இப்ப மேற்குலகத்தின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னால் பிரித்தாள்வது. உங்களுக்கு சண்டையை மூட்டிவிட்டு அவருக்கும் ஆயுதத்தை விட்டு இவருக்கும் ஆயுதத்தை விட்டு அதில் தான் குளிர்வாங்க. அப்ப ஆனால் இதை அவர்களை ஒற்றுமைப்படுத்தி விட்டால் இந்த சண்டைக்கான வழி பிறக்க போகுது. இப்ப தமிழ் மக்களும் எங்கு ஒற்றுமைப்படுவார்கள், ஏதாவது ஒரு செயல் திட்டம், இப்ப பொது வேட்பாளர் என்பது ஒரு செயல் திட்டம். அப்ப இதில் ஒருங்கிணைந்தால் அடுத்தது நாங்கள் அடுத்தடுத்த செயல் திட்டங்களை நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இது முடிந்த பிற்பாடு, இது அரசு தலைவர் தேர்தல் முடிந்த பிற்பாடு இந்த பலத்தை வைத்துக் கொண்டு அடுத்தது என்ன என்ற நிலைக்கு நாங்கள் போவோமாக இருந்தால் உண்மையில் இது ஒரு ஆரம்ப புள்ளி, எங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்று கூறலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆரம்ப புள்ளி. இங்கு மக்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணி, ஏனென்றால் இப்போது பல குழப்பங்கள் இருக்கின்றது. எதிரி அவங்க சமூக வலைத்தளங்களையே ஹய பண்ணுவாங்க. இப்ப யூடியூப்பாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், 100 பேர் அவனுக்காக வேலை செய்வாங்க. ஏன்னா அவதூறுகளை பரப்புறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. அப்ப அவங்களுக்கு கட்டவாட்டுக்கு எழுதுவாங்க, குழப்புவாங்க, அது செல்லாது, இது செல்லாது, அவரை பற்றி இவரை பற்றி எல்லாம். ஆனா அதையெல்லாம் கடந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு மேலான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும், மக்களுடன் கலைக்க வேண்டும். அண்மையில் கூட ஒருவரின் பட்டியை பார்த்தீங்கன்னா கூறுகிறார், நீங்கள் அங்க கிராமமாக இறங்குங்க, மக்களுடன் போய் கதையுங்கள், ஒருத்தர் மக்களுடன் போய் கதையுங்கள், அங்கிருந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்க. உண்மையாதான், மக்களோடு நெருக்கமாக இருந்து அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்ற விடயங்களை அறிந்து செயற்படுவதுதான் அரசியல்வாதிகளுடைய
முதல் கட்ட வேலை ஓரளவுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அந்த அந்த நிலைமையில் ஒரு மாற்றம் பெறுவதை, இந்த அழுத்தத்தை தொடர்ந்து ஊடகத்தில் இருப்பவர்கள் கிரகித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஊடகங்களில் பங்கெடுப்பவர்களும் அதை வலியுறுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்றால் இதுதான் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நான் உயிரோடை தமிழ் வானொலி மட்டும் கூறவில்லை. உலகம் பூராம் இருக்கின்ற தமிழ் வானொலிகளூடாக அழுத்தங்களை ஏற்படுத்தி அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி குறிப்பிட்ட விடயத்துக்கு தமிழர் தரப்பு செயல்படுவதற்கு முன் வந்து செயல்பட்டால் தான் பாதையை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் நான் அடிக்கடி கூறுவது, இதுவரையில் லட்சிய பாதையே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது, சிதைந்து போயிருக்கின்ற விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றது. மிகவும் சுருக்கமாக இந்த சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது, போராட்டம் நடைபெற்றது. அங்கே மூத்த சட்டத்தரணி எஸ். ரட்னவேல் அவர்கள் கூறியிருக்கின்றார், காலம் கனிந்து கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர் அங்கே வலியுறுத்துவதை செய்தியினூடாக பார்க்கக்கூடிய இருக்கிறது. இது தொடர்பாக உண்மைதான் என்று சொன்னால், இப்போது விடுதலை போராட்டத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிற ஒரே ஒரு போராட்டம் அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட போராட்டம். அதில் பெருமளவான பெற்றோர்கள் இறந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஏனென்றால் காலத்தை கடத்துவது என்பது அந்த போராட்டத்தை நீட்டி போக செய்வது. ஆனால் அதனை மேலும் பலப்படுத்தி அதன் ஊடாக நாங்கள் அந்த நீதி கோரலை மேற்கொண்டு நீதி கோரலின் ஊடாக அங்கு ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றதாக நிறுவி அதன் ஊடாக நாங்கள் இனப்படுகொலையை சந்தித்த இனம் ஒன்றாக வாழ முடியாது என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அங்கு அரசியல் கட்சிகள் அந்த காணாமல் போன ஒரு அமைப்பை கூட இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப அதுவும் நாளைக்கு ஒன்றாக வேண்டும். இப்போ எல்லோரும் ஓர் அணியில் வேறுங்கள் போது அதுவும் நாளைக்கு ஒன்றாக வேண்டும். அவர்களுக்கும் ஒரு ஒருங்கிணைவு வர வேண்டும். எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலில் பேச வேண்டும். அந்த சாட்சியங்கள் சேகரிக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானத்தில் கொண்டு வந்தது சாட்சியங்களை சேகரித்தல் பாதுகாத்தல். நீங்கள் சாட்சியங்களை சேகரித்தல் பாதுகாத்தல் அவங்களுடன் மட்டும் விட்டுவிட வேண்டாம், அவங்களுடன் இணைந்து பணியாற்றி எங்களுக்கும் ஒவ்வொரு கொப்பியலை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு சமயத்தில் அவர்கள் அதனை ஏமாற்றுவார்களாக இருந்தால் நாங்கள் அவ்வளவு தகவல்களையும் இழந்து விடக்கூடாது என்பதற்காக அதற்கான ஒரு பொறிமுறையை உண்டு பண்ணி அதற்காக ஒரு குழுவினர் செயற்படலாம் என்று சொன்னால், இப்ப என்னென்னு சொன்னால் எல்லாவற்றையும் எல்லாரும் செய்ய முடியாது. இதுல அரசியல் குழுவாக இருக்கு. ஆனால் அதில் இருக்கிறவர்கள் அரசியலத்தில் தலையிடுவது, அரசியல் இருப்பவர்கள் அதில் தலையிடுவது, இதுதான் ஒரு பிரச்சனை. அப்ப இப்போது இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறவர்கள் இனி இது தொடர்பான வேலை திட்டங்களை இந்த ஒருங்கிணைவுடன் இணைந்து நாங்கள் ஒற்றுமையாக இது தொடர்பான வேலை திட்டங்களை பிரித்து நாங்கள் பணியாற்ற தொடங்கினோமாக இருந்தால் இதை நாங்கள் மேலும் இதை ஒரு காத்திரமான நிலைக்கு கொண்டு செல்லலாம். அது மட்டுமல்லாது எல்லா நாடுகளிடம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், சீனாவை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்துக்கு யுஎன்ல அங்கீகாரத்தை கொண்டு வர போகுது என்று சொன்னால் மேற்குலக நாடுகளோ நேட்டோவோ ஐரோப்பிய ஒன்றியமோ அதுக்கு போகாது. அவன் அதை விட்ட மிச்சம் 143 நாடுகளை தான் தேடுகிறார். அப்ப அந்த நாடுகளுடன் உதவிகளுடன் தான் கொண்டு வரும். அதே போன்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டும். சிறப்பு. இந்த நிலைமை ஏற்பட வேண்டும். இதற்காகத்தான் எங்களுடைய தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள், எங்களுடைய இனம், எங்களுடைய மண், இவற்றை நாங்கள் மறக்கவில்லை என்பதை எப்பொழுதெல்லாம் தேவை வருகின்றது அப்பொழுது அந்த தேவைக்கான தங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பல தடவைகள் பார்த்திருக்கின்றோம். சமீப காலங்களில் ஒரு மந்த நிலை இருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மந்த நிலை இருந்தாலும் அவர்களுடைய மூச்சு இனம் விடுதலை பெற வேண்டும் என்பது அந்த மூச்சு நிற்கவில்லை என்பதை நான் பல இடங்களில் அவதானித்திருக்கின்றேன். இனி வானொலியிலும் உறவுகள் உரையாடும் பொழுது அதையும் கூட நான் பார்த்திருக்கின்றேன். எனவே இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நல்ல ஒரு பாதையை கண்டுபிடிப்பதற்கு எல்லோருமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இதோடு நிறைவு கொண்டு வருவோம். மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசு நன்றி.